ஓம் அகத்தீசாய நமः. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று நம்ம ஓங்காரக்குடியில் வேலூருக்கு சித்தூர்ல இருந்து தினேஷ்குமார் ஐயா வந்திருக்கிறாரு. அவர் ஒரு கேள்வியை ஞான தெளிவிற்காக கேட்கிறாரு. ஆசான் திருவடியை தியானம் செய்து என்ன பதில் வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. கேள்வி ஐயா. ஐயா இது வந்து இறைவன் வந்து எல்லா இடத்துலும் இருக்காரு. ஒவ்வொரு அணுவிலும் இருக்காரு. அதை பரிபூர்ணமா உணர்ந்த சித்தர்கள் வந்து எதுக்கு வந்து கோயில வந்து ஸ்பெசிஃபிக்கா கட்டுனாங்க? அதனோட மூல காரணம் என்ன? ஓம் அகத்தீசாய நமः. குரு வாழ்க, குருவே துணை. கோயில் ஒட்டுமொத்த இறை சக்தியினுடைய வெளிப்பாடு இருக்கக்கூடிய இடமாக மக்கள் நம்புகின்ற ஒரு இடம். இறை நிலை அப்படின்ற அந்த தன்மையிலிருந்து இறை சக்தி வெளிப்படுகிறது. அந்த இறை சக்தியை நாம் மிக எளிமையாக பெறக்கூடிய ஒரு இடமாக கோயில் இருக்கிறதா மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. சித்தர்களும் அந்த காரணத்தை கொண்டுதான் அதை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவனுக்கு 6 தீய குணங்கள் இருக்கு. பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ் மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம். இதை ஏன் அடிக்கடி சொல்றேன்னா, அடிக்கடி இதை கேட்க 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 சொல்லப்பட்ட இந்த குணங்கள்ல தனக்கு என்ன இருக்கு, அதை திருத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ன்ற ஒரு சுய தெளிவு கிடைக்கணுன்றதுக்காக தான் அடிக்கடி இதை பதிவு செய்துக்கிட்டே இருக்கிறது. அப்ப இந்த 6 தீய குணங்கள் மனிதனுடைய எண்ணத்துல அவ்வப்பொழுது கால நேர சூழலுக்கு ஒப்ப வந்துடுச்சுன்னா அவனுடைய சக்தி ஓட்டத்துல தடைகள் வந்துரும். அதனால அவனை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எதிர்மறைகளாக இருக்கும். நேர்மறை நிகழ்வுகளாக நடக்கணும் அப்படின்னாக்கா சக்தி ஓட்டங்கள் பலமா இருக்கணும், தன் உடல்ல சீர்நிலை சமநிலை தன்மையோட இருக்கணும், தடைகள் இருக்கக்கூடாது, தேக்கங்கள் இருக்கக்கூடாது, குற்றங்கள் இருக்கக்கூடாது. அப்போ கரண்ட் இருக்குது, நம்ம எல்லா விதமான கருவிகளையும் பயன்படுத்துறோம். மின் விளக்கு எரிய வைக்கிறோம், மின் விசிறி ஓட்டுறோம், ஃப்ரிட்ஜ் ஓட்டுறோம், ஏசி போடுறோம், எல்லாம் செய்யறோம். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, நம்மளால எந்த செயலையும் செய்ய முடியல. ஆனாலும் கூட நம்ம சில கருவிகளை இயக்கணும் அப்படின்னாக்கா யூபிஎஸ்க்கு போயிடும். கரண்ட் இருக்கும்போது அது சேமிச்சு வச்சு பிறகு இல்லாத போது அது வழங்குது. அதுக்கும் ஒரு எல்லை உண்டு. ஒரு நாள் தான்பா அது பவர் பேக் 6 மணி நேரம் ஓடும்பா கரண்ட் இல்லைன்னா, இல்லாட்டி 12 மணி நேரம்பா, இன்னும் கொஞ்சம் பெருசா வாங்கினா 2 நாள் ஓடும்பா, கொஞ்சம் சிக்கனமா பயன்படுத்தணும்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது போலதான் மனிதனுக்கு எண்ணம் உண்டு. அந்த எண்ணங்களினுடைய மாறுபட்ட சிந்தனை நிலையினால பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ் மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம் வந்தே தீரும். அதனால சக்தி ஓட்ட பாதைகள்ல தடைகள் வரும். அதை சீர் செய்யணும் அப்படின்னாக்கா நல்ல எண்ணங்கள், அதை திணிவுகள் அதிகமாக செய்து அதை மாற்றுகின்ற வழிமுறையை ஏற்படுத்தி தரணும். ஆறாவை சுத்தப்படுத்தணும். அது இயலாத பட்சத்துல ஒரு மனிதனுடைய இந்த 6 தீய குணங்கள்ல ஏதாவது ஒன்றோ இல்லை எல்லாமோ அதீதமான ஆற்றலோட இருந்துச்சுன்னாக்கா அவன் களங்கம் பொருந்திய தன்மையில இறைநிலையை உணர முடியாம தவிக்கின்ற ஒரு சூழல் வரும். அது உடல் உயிர் மனதுக்கு கேடை விளைவிக்கும், தனக்கும் கேடை விளைவிக்கும், தன்னை சார்ந்தவர்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் ஒரு கேட்டை அது உருவாக்கி தந்துரும். அதனால தன் உடல் உயிர் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சீர் செய்து கொள்வதற்கு, சமநிலைப்படுத்துவதற்கு, இந்த எண்ண ஓட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை திருத்திக் கொள்வதற்கு ஆலய வழிபாடுன்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அந்த ஆலய வழிபாட்டுல விஞ்ஞான ரீதியாக கொடிமரத்தை வைக்கிறது, பலிபீடத்தை வைக்கிறது, கருவறையில எவ்வளவு ஹைட்ல அதை வைக்கணும், என்ன தன்மையில வைக்கணும், பிரபஞ்ச ஆற்றலை எப்படி இழுத்து அந்த விக்கிரகத்துக்கு கொடுக்கணும், மந்திர சக்தியால எப்படி அதிர்வலைகளை உருவாக்கணும், எந்திரத்தினுடைய ஆற்றல் சக்தி ஈர்ப்பு நிலை தேக்க நிலை என்ன, அங்கிருந்து எப்படி சக்தியை வெளியே கொடுக்கறது, இது மாதிரி ஒரு சூட்சுமத்தை கையாளக்கூடிய நிலை. சரி, கோயிலுக்கு போனா எல்லாருக்கும் இது சரியாயிடுமானா அப்படி இல்லை. ஒரு வைஃபை சிஸ்டம் இருக்கு, பாஸ்வேர்டு யாருக்கெல்லாம் தெரியுமோ அவன் மட்டும்தான் நெட் கனெக்ஷனை யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி தான் ஆலயத்துக்கு போனா, ஆலயத்துக்கு போகும்போது இந்த கட்டுப்பாடுகளோடு உள்ள போனாதான் அந்த ஆற்றல்கள் நம்ம உடல் உயிர் மனம் கிரகிக்கும் அப்படின்றது சட்டம். அதனால்தான் நிறைய பேர் சட்டை இல்லாத போவாங்க. ஆண்கள்லாம் சட்டை இல்லாத போறதுக்கு காரணம், ஈர துணியோட போனாக்கா இன்னும் ஆற்றல் சக்திகள் அதிகமாக உறிஞ்சப்படும் அப்படின்றதெல்லாம் நம்பிக்கையா இருக்கிறதுனால சில சூட்சுமங்களை கையாளுறாங்க. ஒரு சில இடங்கள்ல அது இல்லை. அப்போ சித்தர்கள் ஏன் உருவாக்குனாங்கன்னாக்கா தனக்காக அதை உருவாக்கல, தானே இறைவனாக மாறி நின்ற ஒரு சித்தர்கள் ஒரு கல்லை எதுக்கு உருவாக்கி வைக்கணும் அப்படின்னா, சித்தர்களால உருவாக்கப்பட்டதா ஆதி காலத்துல இருக்கிற சிவன் கோயில்லாம். ஏன் அது அப்படின்னாக்கா
தன்னிலையை அடைவதற்கு எதுகாலத்திலும் தகுதியும் இல்லை, யோகிதையும் இல்லை, அதற்குண்டான பயிற்சியும் இல்லை, முயற்சியும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாலும் கூட அவன் துன்பப்படக்கூடாது, ஏதோ ஒரு வகையில அவன் இறைவனுடைய அந்த தன்மையை உணர்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரணுன்றதுக்காக ஆலயத்தை உருவாக்கி கோயிலை கட்டி அதுக்கு முறையான சக்தி ஓட்ட நிலைகளை இயக்கி தந்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை அதுக்கு கும்பாபிஷேகம் செய்யணும், சக்தியை அதிகரித்து தரணும் அப்படின்ற சில சூட்சுமங்கள் வழிமுறைகளை ஆகம விதிகளாக எழுதி வைத்து அதை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு போகும்போது தன்னால நமக்கு ஆற்றல் உடல் உயிர் மனதிலே உட்கிரகிக்கப்படும். அதற்குண்டான சூழ்நிலை அங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. சதாகாலமும் நித்திய பூஜைகள், வழிபாடுகள், மந்திர உச்சாடனங்கள் நடக்கின்ற ஆலயத்திற்கு போனோம்னாக்க நமக்கு மிக உயர்ந்த தெளிவு நிலை கிடைத்தே தீரும். பூஜை புனஸ்காரங்கள் இல்லாத ஆலயத்துல கண்டிப்பாக நமக்கு எந்த விதமான ஆற்றலும் சக்தி சமநிலையும் கிடைக்காது. அதனாலதான் சித்தர்கள் உருவாக்கி வைத்த ஆலயத்திற்கு நம்ம செல்லுகின்ற பொழுது பெரிய மாற்றங்கள் நடக்கும். அதே போல சித்தர்களுடைய ஜீவசமாதி பீடங்களுக்கு செல்கின்ற பொழுது அவர்களினுடைய உயிர் சக்தி நம்மளுடைய உயிர் சக்தியின் உள்ள கலந்து பெரிய மாற்றங்களை உருவாக்கி நிற்கும். ஒரு போருக்கு நம்ம போறாங்க, 2 அரசர்கள் சண்டை போடுறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஆதி காலத்துல 2 நாட்டை சார்ந்த படை வீரர்கள் சண்டை போட்டுக்கிறதுக்கு பதிலா 2 நாட்டினுடைய அரசன்கள் சண்டை போட்டுக்கிட்டாவே போதும். எந்த அரசன் செத்து போறானோ அந்த நாடு இன்னும் ஜெயிச்ச அரசனுக்கு அடிமை. இப்படி பண்ணிட்டு இருந்தாக்கா உயிரிழப்பே அங்க இல்லையே. இப்ப கூட நடக்குது இல்லையா போரு, நாட்டுக்கு நடுவுல 2 பிரதமர்களையும் எடுத்துன்னு போய் உட்கார வச்சு சண்டை போட்டுக்க வைக்கணும். ஒருத்தன் செத்துருவான், ஒருத்தன் இருப்பான். அது மாதிரி பண்ணிக்கணும். இது போரை ஆதரிக்கிறது ஊக்குவிக்கிறதெல்லாம் கிடையாது. முட்டாள்தனம் இல்லை. பாமர மக்கள் என்ன பண்ணாங்க, ஏழைகள் என்ன பண்ணாங்க, இவன் ஒரு நாட்டை பிடிக்கணும் அப்படின்றத நாட்டை அதிகாரத்துல கொண்டுட்டு வரணும்னால சாதாரண மக்கள் எல்லாரையும் போய் சாவிடா போர்ல அப்படின்னாக்க எந்த விதத்துல அது நியாயம்? நீ வீரம் தானே, போ சண்டை போடு, 2 பேர் சண்டை போடு, 2 ஊரும் நாங்க தனித்தனியா உட்காந்து பாக்குறோம். செத்தவன் தோத்தான், ஜெயிச்சவன் உயிரோட இருக்கிறவன் ஜெயிச்சான், அதான் கணக்கு. அது மாதிரி இந்த இறைநிலையில நேர்மறை சக்தி ஒண்ணு இருக்கு, எதிர்மறை சக்தி இருக்கு. கோயில்ல இருக்கக்கூடியது நேர்மறை சக்தியின் உச்சபட்ச ஆற்றல் நிலை. மனிதன் கிட்ட இருக்கிறது நேர்மறை சக்தி குறைந்த ஆற்றல், இல்லாட்டி எதிர்மறை சக்தியினுடைய சிறு ஆற்றல் நிலை, அவ்வளவுதான். அந்த எதிர்மறை ஆற்றல் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நேர்மறை சக்தி கூட போட்டி போட்டாக்க கண்டிப்பா தோத்துதான் போகும். அதனால்தான் கோயிலுக்கு போக சொல்றது. மனிதனுடைய எண்ணம், சொல், செயல் இதை நிலைகளை சக்தி ஓட்ட மாறுபாட்டினால் மாற்றி வைக்கக்கூடிய வழி நெறிமுறைகளை உருவாக்கி தர்றது தான் ஆலயங்கள். எல்லா மனிதனாலேயும் தவத்தை செய்ய முடியாது. தவம் செய்யறதுக்கே ஒரு யோகிதை வேணும், ஒரு அதிகாரம் வேணும், ஒரு ஆற்றல் வேணும், ஒரு புண்ணியம் வேணும். எத்தனையோ பிறவிகள்ல ஞானிகள் திருவடியை பூஜை செய்தவனுக்கு தான் குரு வாய்ப்பாரு. பிளஸ் அந்த குரு மூலியமாக தவம் சித்திக்கும். நான் போய் பயிற்சி எடுத்துக்கினேன், ஆனா 2 வருஷம் ஆச்சு தவம் செய்து அப்படின்னாக்கா அது ஒரு உயர்ந்த நிலையே இல்லை. தினமும் பயிற்சி செய்பவன் தான் சித்தன். அந்த வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது, கோடியில ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அதனால்தான் ஆலயத்துக்கு போ அப்படின்றது. ஆலயத்துக்கு போ அப்படின்றது மனிதர்களுக்கு, தன் உடல் உயிர் மனமே ஆலயம் அப்படின்றது மகான்களுக்கு கோயில் தேவையில்லை. தன் உடம்பே கோயில், உயிரே தெய்வம் மகான்களுக்கு. மனிதர்களுக்கு சித்தர்களாக உருவாக்கப்பட்ட புறத்தில் இருக்கின்ற ஒரு ஆலயம் கட்டாயம் தேவை. அவர்களுடைய உடல் உயிர் மனதிலே இருக்கக்கூடிய சக்தி ஓட்ட பாதைகளை சீர்நிலை சமநிலை தன்மையை உண்டாக்கி கொள்ள தன்னால் அது இயலாது. ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட பயிற்சி முயற்சியினால அது இயலாது எல்லா காலத்திலையும். அப்படின்றதுனால்தான் கோயிலை கட்டி வச்சிருக்காங்க. போனாக்கா சும்மா சார்ஜ் போட்டுக்கிட்டு வந்துடலாம். இதுதான் கோயிலினுடைய தாத்பரியம். நன்றி. அகத்தீசாய நமः.